கருத்துடைய பரிசும்பட அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சொற்கிறேசிங்க தேவாதின் அடிமை இறக்கம் பாருங்க நாமத்துமை கூடதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்தை கடன் சொல்வோம். மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலனுடைய வீட்டிற்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினால் ஆகிய அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அருகிருக்கிற இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் அறிவிக்க ஒரு வார்த்தை, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் வழியே பலவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினால் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாகாது. ஏன்னா நம்ம ஊழிய காலத்தில் தொடர்ந்து தெய்வ சமூகத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு எதிரியாக காணப்படுகிற சாத்தான் அவனை வேதம் இயேசு சொல்லுகிற பிரகாரம் ஒரு பலவான் என்று சொல்லுகிறான். அந்த பலவான்களை கட்டினாலே அவனை உடைமைகள் அந்த மனிதர்கள் எப்படியாக நாம் கொள்ளையிட முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த கடைசி காலத்தை இயேசு கிறிஸ்து வரைக்கும் எதிர்கொண்டு போகவும் தேவனை சந்திப்பதற்கும் இறைமானுக்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய எதிரியாக பலவானை நாம் கட்டப்பட வேண்டும். அதன் பிறகு நாம் விடுதலையாகும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற இறைமானுக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் நமக்கு ஒரு பலமுள்ள ஒரு யுத்த காலம், அந்த யுத்த காலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பலவான்களை நாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழுப்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளின் நியாயத்திற்கு அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள். வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது. ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாயத்திற்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதை புறஜாதிக்குள்ள கோருங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்தவர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவான். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும் உங்கள் அறிவாளை ஈட்டிகளாக அடியுங்கள். அதனால் இறைமானுக்கு நமக்கு எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு நிலையை இயேசு கிறிஸ்து நாம் நன்மை செய்து நம்மை அரவணைத்து கொண்டாலும் தொடர்ந்து நாம் தேவனை தேடுகிற ஒரு பிரதான நிலை கடைசி காலத்தில் ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. மீகா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமே மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. ஆனாலும் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமை ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளுக்கு ஓடி வருவார்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க நாம் ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பலவான்களை காணப்பட சாத்தானை நாம் முறியடித்தாதான் நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அவர் திரளான ஜனங்களுக்குள்ளாக நியாயம் தீர்த்து தூரத்தில் பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார்.
அப்பொழுது தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அலுவலாகவும் அடிப்பார்கள். இதுக்கு நம்ம ஏற்கனவே பல முறை அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை சார்ந்திருக்கிற பட்டயங்களை யுத்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு களமாக மாற்றப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தை நாம் பொருள் சொல்லியிருக்கிறோம். அதனால பிழைப்புக்குரிய காரியங்களை அடுத்தவர்களை இல்லாமல் தெய்வ சமூகத்தில் காணப்பட்டு ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தி சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதாவது கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு யுத்தத்துக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ள ஆகும்படி தேவனுடைய சர்வாக வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, கிரைத்திரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மனதிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசு தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமட பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. அது இயேசுவை பின்பற்றி அவர் வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாம் எல்லாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு யுத்த காலத்தை நாம் பயன்படுத்தி ஆகப்பட வேண்டும். நீங்க யுத்த வீரர்களாக மாற வேண்டும். இப்போ இந்த யுத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது, யுத்தத்தை எப்படி செயல்படுத்துவது நம்ம அறிந்து கொண்டாதான் நாம் ஜெயிக்க முடியும். ஒன்று இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஜபத்தினால, உபவாசத்தினால, தேவனுக்கு நமக்கு இருக்க ஒரு ஐக்கியம். இந்த ஒரு 3 நிலைகளை தான் நாம் சாத்தானை தோற்கடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சாத்தானை நம்ம தோற்கடிக்க முடியாது. அதான் நல்ல ஒரு ஜபம், தெய்வ சம்பந்த உபவாசத்து கடந்து போற விஷயங்கள், தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டாதான் சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியும். இந்த 3 பிரதான நிலைகள் இல்லாமல் நாம எந்த சூழ்நிலையும் சாத்தானால பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். 28-29 வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். இயேசு ஊழியம் செய்த காலத்துல ஒரு ஊமை ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அது அந்த பிள்ளையை கொண்டு வந்து சீசர்கிட்ட கொடுக்கும் போது போக மாட்டேன். இப்போ இயேசு கொண்டு வருகிறார்கள், அவரை துரத்தி விடுகிறார். அப்போ இயேசு தனித்து இருக்கும்போது கேட்குறாங்க, எங்களால் ஏன் அதை துரத்த முடியல? அது உபவாசம் ஜபத்தெல்லாம் தவிர அது கடந்து போகாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். பல சம்பவங்கள் உண்டு. ஒன்று காலங்கள் முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பலமுள்ள ஜபம் உபவாசம், இந்த 2 பிரிக்கிறோம். காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு ஒரு தனி மனிதனுடைய ஜபங்களும் உபவாசங்களும் அவசியம் இருக்கிறது. காலங்கள் வெளிப்பட்ட பிறகு அப்படிப்பட்ட தேவைகள் அல்ல. அதை நம்ம பின்பு பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்த
தெய்வத்திடம் செய்து கொடுப்பதற்கு, அதாவது பொதுவாக இந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா மனிதனாலேயே மருத்துவராலே விஞ்ஞானத்தை முடியாத ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்து கொடுக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனோட மகிழ்மை அடைந்தாதான் அதை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். பாக்கி எல்லாம் போகிறது, பாக்கி நிறைய சோகம் கொடுக்கிறார்கள். ஒரு பலமுள்ள கிரிகளை நாம் அடைய முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா காலம் தான் அவசியம். காலத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் நாம் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தை காத்திருக்கிறோங்களோ அதை நாம் நிறைவேற்றி கொடுக்கலாம். இந்த பல பிரிவுகள் இருக்கிறது. பொதுவாக காலங்கள் வெளிப்படுவதற்கு முன்பு ஏதோ 1-2 நாம் செய்ய முடியும். காலங்கள் வெளிப்பட்ட பிறகு சாதாரணமாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காலத்தை திட்டம் செய்திருப்பதனாலே காலத்தின் அடிப்படைக்குள்ள தான் நம்ம எதுவும் என்ன பண்ண முடியும், அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நம்ம இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் முதலாவது படியாக அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜெபம் தான் இறை சமூகத்தில் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாக வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசதி தரித்தவர்களாயும் சமாதான சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்ப்போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசமான கேடகத்தை பிடித்துக் கொண்டவரால் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பதோடு ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பிறகு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தங்களுக்காக பல வேண்டுதலை விடுத்து கொண்டிருங்கள். ஆனால் வேதத்தை நாம் கைக்கொள்ளப்பட வேண்டும். விசுவாசம் என்கிற வேத வசனத்தை நாம் தலைச்சராக பயன்படுத்தி எப்போதும் சமயம் கிடைக்குமாலாம் ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஜெபம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறது. ஜெபத்துடைய தன்மைகள் இல்லாதனால்தான் ஒரு சாதாரண நிகழ்வு கூட நம்ம என்ன பண்ணல, நாம் ஜெயிக்க முடியல என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒப்பிடுகிறார். ஒரு தேசத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் மனுஷனையும் தேவனையும் மதிக்க மாட்டான். ஆனால் ஊர்ல வசிக்கிற ஒரு ஏழை விதவை தனக்கு நியாயம் செய்வதற்காக அவனுக்கு கடந்து போகிறான். போகிறப்பெல்லாம் அவள் நாளை என்று ஒத்தி போடுகிறான். அவள் தொடர்ந்து கடந்து போவதனாலே அந்த ஏழை விதவைக்கு இறங்கி அந்த நியாயத்தை விசாரிக்கிறார். அதனால இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்துடைய இடைவிடாமல் என்று சொல்லுகிறது. இடைவிடாமல் நாம் ஜெபிக்கப்படும் போது, ஒரு சாதாரண ஒரு மனிதன் இறக்க செய்யப்படும் போது கண்டிப்பா தேவன் இறக்க செய்வார். மத்திய 7ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும்.
உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் என்பதை பார்க்கிறோம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதான் இறை சமூகம் நமக்கு சொல்லுகிறேன். ஏதோ ஜெபம் அப்படி எடுத்தீங்கன்னா ஏதோ போய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதில் எவ்வளவு உட்பிரிவுகள் இருக்க பாருங்க. இடைவிடாமல் தேடணும், தொடர்ந்து தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும், கருத்தாய் ஜெபிக்கப்பட வேண்டும், நிறைய நிலைகளை இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ள நாம் அதை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம போய் இதை ஜெபிச்சோம், கடவுள் கொடுத்துருவார் என்பது முக்கியமல்ல. பல வடிவங்களை வடிவமைக்கிறார். நம்ம யாக்கோபு பார்க்கிறோம், ஆதியாகமம் 34 தன் சகோதரனை சந்திக்க போகிறான். தன் சகோதரன் எந்த மனநிலையில் இருக்கிறான், தன்னை ஏற்றுக்கொள்வானா பகைப்பானா என்று அவன் அறிந்து கொள்ள முடியாத நிலைகளை அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். கடவுள்கிட்ட ஒரு வாக்கை பெற்று ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்து ஒரு பாதுகாப்போடு கடந்து போகப்பட வேண்டும். இரவு முழுவதும் ஜெபிக்கிறான். அது ஒரு தெய்வ தூதன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தை தடுக்கிறான். ஆனால் அவன் விட மாட்டுகிறான். பொழுது விடிய போகிறது, என்னை விடி என்ற தெய்வ தூதன் கேட்கிறான். அதற்கு விடிய உன்னை விட மாட்டேன், என்னை ஆசீர்வாதத்தை விட நான் போக மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இறை சமூகத்தில் ஒரு காரியங்களை நான் விடாப்படியாக நாம் கடந்து போகும்போது தெய்வ சமூகத்தில் நிற்கும் போது அதை நம்ம அடைந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அதை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல அடுத்தபடியாக கருத்தாய் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமுக வெளியில் சமாரிய வெளியே கொடிதாய் இருந்தது. ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். இயேசுவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது இங்க வாங்க, அநேக நாள் சென்ற பின்பு 3ஆம் வருஷமாகிய கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். ஏன்னா தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீ 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது என்று நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். மழை பெய்யனாலும் பயங்கர பஞ்சம் உண்டாயிடுச்சு. 3 ஆண்டு கடந்து போயிடுச்சு. அநேக நாட்களுக்கு பின்பு தேவன் எலியாவோட பேசுகிறார். நீ போய் உன்னை ஆகாபு ராஜாவை காண்பி, நான் அந்த தேசத்தில் என்ன செய்யறோம், மழையை உண்டாக்க போகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எலியாவை பார்க்கிறோம். கருத்தா ஜெபித்தான். தொடர்ந்து 19 வாசிப்போம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 150 பேரையும், ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குத்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஒரு மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரங்களுக்கும் சிலைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து ஓடுகிறார் என்று சொல்லி அவன் தேவன் சொல்றதை பாரப்படுகிறான். அவதான் கடவுள் சொல்லுகிறான், நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு தன்னை காண்பித்து கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் பேரிடத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசியாக 450 பேரையும் இஸ்ரவேல் பதில் சாப்பிடுற 400 பேரையும் அழித்து வா, ஒரு பந்தயத்தை நடைபெறப்படுத்து, நான் தேவன் என்பதை அவங்களை காண்பிப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. தேவனை காண்பிக்கப்பட வேண்டும், தேவன் இருக்கிறான் நிரூபிக்கப்பட வேண்டும் அவன் எதிர்பார்த்ததுனாலே
தேவன் அங்க ஒரு பெரிய சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறான். அது நாம் இறைசமூகம் கருத்தாய் நாம் ஒவ்வொரு நிலைகளுக்கும் நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போகும்போது அங்க அதை நம்ம அடைந்து கொள்ளுகிறோம். அதனால் ஜபம் என்பது எதனோ போய் ஒரு வண்டி போட்டு ஒரு ஜபம் பண்ணுவது அல்ல. உபவாசிக்கிறோம், இடைவிடாமல் அர்ப்பணிக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து கருத்தை நிலைப்படுத்துகிறோம். அப்போதான் நீங்க நன்மை அடைய முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடைய முடியாது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபின் எனப்பட்ட ராமதாய் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எபிராமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகின் மகனாகிய எரகவின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர்கள் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓபினியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் எல்கானா என்று ஒரு மனிதன் காணப்படுகிறான். அவன் 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அதில் மூத்த மனைவி அன்னால் அவளுக்கு குழந்தை இல்லை. 2வது மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு குறைவு நம்ம நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அவருடைய விண்ணப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கப்பட வேண்டும், அதனால் தேவனுக்கே தன் ஊழியர்களுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன், என்னை யாரும் மனைவின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒரு குழந்தையை கூட ஆண்டவரே. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறைவு இருக்கும்போது குடும்ப ஜபம், தனி ஜபம், நிறைய ஜபம் பண்ணுவோம். இங்கே ஆண்டுதோறும் தேவ ஆலயத்துக்கு போவார்கள். இவ்வளவு நாட்கள் கிடைக்கப்படாம அந்த விண்ணப்பத்தில் கருத்து தான் அவர் சொல்லுகிற விஷயங்கள். என்னை மனிதனே யாரும் சொல்லக்கூடாண்டவரே, ஒரே ஒரு குழந்தை கூட அதை ஒரு சமூகத்துக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தெய்வ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. இதான் அந்த கருத்தா என்று சொல்லுகிற விஷயங்கள். தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் எப்படி கொண்டு போனால் தேவன் அதை அங்கீகரிப்பார் என்கிற நிலைப்பாடுகள் முக்கியம். அப்படி கொண்டு போகும்போது ஜபங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கப்படுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகத்தில் இடைவிடாமல் ஒரு ஜபங்களை ஏறெடுக்கிறோம், கருத்தாய் நாம் ஏறெடுக்கிறோம். அப்படி நாம் கடந்து போகும்போது அதை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அப்படி காணப்படவில்லை அதை நம்ம அடைய முடியாது. ஆனால் நம்ம இறை சமூகம் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் நம் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புரிந்தால் நாம் தெய்வ சமூகத்தில் மிகவும் நன்மை பெற்றுக் கொள்ளலாம். இல்லைன்னா நாம் அதை அடைந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது ஒன்று அர்ப்பணிக்கணும். சாலமோன் ராஜாவை பார்த்தீங்கன்னா அவன் 1000 சர்வாங்க தகனம் என்று செலுத்தினான். ராஜாக்களை பார்க்கிறோம். அன்று இரவு கடவுள் அவனுக்கு தன்னை காண்பிக்கிறான். அதற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயத்து நினைவுகளும் அறிந்திருக்கிறான். தேவன் தன்னை காண்பித்து உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறான். வலதுக்கு இடதுக்கு வித்தியாசம் இல்லாமல் காணப்படுகிற உன் ஜனங்களை நான் நடத்துவதற்காக ஞானம் வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் கேட்காதும் அறியாதும் ஆகிய இரட்டிப்பான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லப்படுவதா பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும். அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடையிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிலே கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அன்று ராத்திரியே கடவுள் வெளிப்படுகிறார். 1000 சர்வாங்க தகன பலி இடுகிறார். நீ என்ன கேட்கிறதை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். அதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்றை இழந்தாதான் ஒன்றை அடைய முடியும். ஒன்று தியாகம் செய்தாதான் இன்னொன்று பெற்றுக்கொள்ள முடியும். இது இயல்பாகவே மனித வாழ்க்கையோட விஷயங்கள்.
அல்ல தேவ சமூகம் ஏதாவது ஒன்று நாம் அர்ப்பணித்து தேவ சமூகம் கடந்து போகும்போது ஒன்றை நாம் பெற முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்க நம்ம எதிர்பார்க்கிற இப்படி வேதத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் நன்மை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாக ஒரு நிகழ்வுகள் அடைந்திருக்கும். அந்த நிகழ்வு அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்வார்கள். நாம் சாத்திரக மேஷ் ஆபேதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது. ராஜாவோட சமூகத்துல வாசம் பண்ண அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ராஜா சாப்பிடுகிற மதுபான திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது எப்படி கடவுளுக்கு பிரியமில்லாமல் நிகழ்வுனாலே அதை எப்படி கொண்டு போவதை யோசிக்கிறார்கள். அங்க அந்த பிரதானிட்ட போய் கேட்கிறாங்க, நாங்க இந்த மதுபான திராட்சரசம் வேண்டாம், பருப்புல ரசத்தை கொடுங்கள் என்று. அப்ப அந்த பிரதானி ராஜா திடீர்னு வந்து பார்த்தா, உங்க 4 பேர் பார்க்கப்படும் போது நீங்க இழைத்து போயிருந்தால் நான் ராஜாவுக்கு என்ன பரிசுன்னு கேட்கிறான். ஒரு 10 நாள் எங்களுக்கு கவனப்படுங்கள், அதன் பிறகு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ள என்று சொல்லி 10 நாள் கொடுக்கிறார். மற்ற சகோதரரை விட அவர் புஷ்டியா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்களை கருத்து பிரதிபலிக்க செய்கிறார். ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. அந்த வாழ்க்கையோட அடிப்படையை பார்க்கிறோம். தெய்வ பிரமானது மான காணப்படுகிறது. அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வதை யோசிக்கிறார்கள். ஒரு ஆலோசனை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அங்கு தேவன் அதை வாய்ப்பு செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ இறை சமூகத்தில் நாம் கொண்டு போகப்பட வேண்டும். அது எப்படி நாம் விடுதலையாகுவது, எப்படி நன்மை பெற்றுக்கொள்வது நாம் ஆய்வு பண்ணப்பட வேண்டும். அப்படி ஆய்வு பண்ண ஒரு காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதான் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் உபவாசங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை விழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த துறவை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் போதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார். எப்பொழுது உபவாசத்தோடு அடியோடு புறப்படி உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஒரு இரக்கமும் மனவருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனை தேடுகிற விஷயங்கள், தேவனை அன்பு பெறுகிற விஷயங்கள், தேவன் நமக்கு நன்மை செய்யப்பட வேண்டும்னா ஒரு அடுத்த படி நான் உபவாசித்து நம்ம தாழ்த்தி வெறுமையாக்கி என பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஏன்னா நாம் 2 நாளாம் 7:14 பார்க்கிறோம். வாசிப்போம். 2 நாளாம் 7:14. என் நாள் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவரின் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிறேன். சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயத்துடைய அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்துக்கு என் கண்கள் எப்பொழுதும் இருக்கிறது. தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அறிக்கை செய்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளப்படும் போது அவன் ஜபங்களை கேட்கிறேன் என்று சொல்லுகிறான். அதான் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக அது மனிதத்தில் உண்டாகிற தயவா இருந்தாலும் சரி, தேவனத்தில் உண்டாகிற தயவா இருந்தாலும் சரி, சாத்தான ஜெயிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இறை சமூகம் எதிர்பார்க்கிற தன்னுடைய வழிகளை சீர்படுத்தப்பட வேண்டும். தான் தேவனுக்கு எப்படி நிற்கிறோம் என்று அளவிட்டு பார்க்கப்பட வேண்டும். அதை உரசி பார்க்கப்பட வேண்டும். அப்படிலாம் பார்க்கமா இயேசு ஜெபம் பண்ண கிடைச்சிடும் நினைச்சீங்கன்னா கிடைக்காது. அந்த ஜெபங்களை எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி நடைமுறைப்படுத்தி நீங்கள் கடந்து போனாதான்
நாம் அதை அடைந்து கொள்ள முடியும், இல்லைன்னா நாம் அடைய முடியாது. யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 1. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமாய் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடித்து கொண்டார்கள். அந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷர் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரக்க சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நினிவே என்கிற ஒரு பட்டணம் ஒரு தேவன் அறிந்த பட்டணம் தான். அவருடைய அக்கிரம பாவங்கள் மிகுதியானதினாலே யோனாவை அனுப்பி அந்த பட்டணம் 40 நாட்கள் அழிந்து போக போகிறது. என்னை நீ போய் பிரசங்கி. அவன் தேவனை அறிந்ததுனாலே மறுக்கிறான். வேற வழி இல்லாமல் அங்கே கொண்டு போக விட்டு அங்கே பிரசங்கிக்கிறான். அதை கேட்ட அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு சாதாரண குடிமகன் முதற்கொண்டு தேவ சொத்தனை தாழ்த்தி வெறுமையாக்கி 3 நாள்கள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமலும் அப்பம் செய்யாமலும் அவர் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். அவர்கள் சார்ந்து இருக்கிற ஆடு மாடு எல்லாரும் யாருக்கு தெரியும் தேவன் இறங்கினால இறங்குவார் என்று சொல்லி தன்னை பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணாங்க, திரும்புகிறார்கள். புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ உபவாசிப்பதனால மாத்திரமல்ல, எந்த ஒரு பொல்லாங்கு எந்த ஒரு அக்கிரமத்தினால இந்த தேசத்தை அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எண்ணினாரோ அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அதிலிருந்து தன்னை விடுதலையாக்கி கொண்டு அவர்கள் உபவாசித்ததினாலே கர்த்தர் இரக்கம் பாராட்டி அந்த தேசத்தை தப்பிவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகம் எதிர்பார்க்கிறேன். பூமிக்குள்ளாக காணப்படுகிற ஒரு சாதாரண வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய கோபாக்கினை, ஒரு பெரிய பேரழிவு, ஒரு நாசமோசம், இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுவதற்கு ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் ஒரு மனிதன் தன் மனசாப்பட்டு தன் அக்கிரமத்திலிருந்து விலக்கி தெய்வ சொந்தனை தாழ்த்தி வெறுமையாக்கப்படும் போது அவனை தேவன் ரட்சிக்கிறான். அவனுக்கு காணப்பட வேண்டாம். அவன் எந்த நிலையிலிருந்து விடுதலையாக்க முடியாது. இதோட நாம் எதிர்பார்த்த 2வது நிலை சாத்தானுடைய கட்டுப்பாடு. சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்கிறோம். கடன் பிரச்சனை, பாவங்கள், குருடனால் பிறக்கிறான், உடவனால் பிறக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளை இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வேதாந்த இயேசுகிற ஊழிய காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். எல்லாமே அதிகபட்சமா ஒரு நிலை ஆவிக்குரிய மண்டலம் தான் கைவசப்படுத்தது. ஊமைவது ஊமியும் செவிடுமன ஆவி போடிப்பார். பல இடங்கள்ல அதிகபட்சமா நீங்க பார்த்தீங்கன்னா மனிதன் வியாதிப்பட்டு பிறப்பிலே குருடனாக சப்பானியாக பிறக்க காரணம் அதிகபட்சமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி மடக்கோட தாக்கம். ஒரு சில சரீர குறைபாடுகள் இருந்தாலும் அதிகபட்சமா வேதத்தை எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பிடிகள் இருந்துதான் சிக்கிக் கொள்கிறார்கள். அது இப்படிப்பட்ட நிலைகளை ஒரு 3 நிலைகளை பிரிக்கப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய தொழுகையினாலே உருவாகிற விஷயங்கள். இன்னொன்று சாத்தான தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருப்பான்.
மூன்றாவது சாத்தானோடு ஒரு உடன்படிக்கை செய்து வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மனிதன் சாத்தானுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறான். இவர்களை நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்னா நம்ம இறை சமூகத்தில் நீங்க பாபிலோன் ராஜாத்தில் சமூகத்திலிருந்து பல தேசங்களை எடுத்து பண்ணீங்கன்னா சாத்தானுடைய தொழுகை பலமாய் இருக்கிறது. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது மோசே என்ன கிரியை செய்கிறானோ அவர்களும் ஒரு சில கிரிகளை செய்கிறார்கள். கடைசி மூன்றாவது அற்புதம் செய்யப்படும் போது அது தேவனுடைய விரல் என்று சொல்கிறார்கள். சாத்தான் ஒரு சில அதிகாரத்தை வைத்திருப்பதனாலே அதனாலே மனுக்குலத்தை பார்த்தீங்கன்னா குருடாக்கி வைத்திருக்கிறான். சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிற எல்லா நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நாம் மனம் திரும்பப்பட வேண்டும், தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்க ஒரு நிலைகள் இருந்தால் அதை விடுதலை ஆக்கிக் கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம விடுதலையாக்க முடியாது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1 வாசம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாத்சார் என்னும் பெரிய பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மற்றும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. 11 வாசம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருந்து கால் ஊன்றி நீ என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு பார்க்கிறோம். பெர்சியா ராஜா ஆளுகையில் தானியேல் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறான். அப்போ தேவாலயம் வெடித்து கிடக்கிறது. யூதர்களை சிறைப்பிடித்து போயிட்டார்கள். அறிவிக்கப்பட்ட 70 ஆண்டுகளுடைய முடிவு என்ன என்று அவன் வாசித்து அறிந்ததை, அந்த தண்டனை நிறைவேறிச்சா நிறைவேறலை என்பதை அவன் தன்னை தாழ்த்தி 21 நாட்கள் உபவாசிக்கிறான். அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு தேவனத்தில் கட்டளை பிறப்பித்து அங்கே காத்திரத்துவதனை அனுப்பி, நீ இப்போ என்ன பண்ண, தானியேலுக்கு சொல்லு என்று சொல்லு. ஆனால் பெர்சியா ராஜாவுடைய தேசத்துல ஒரு பெரிய விக்கிரம ஆராதனைக்காரன். அந்த தேசத்துல காவிரியில வருவதற்கு அந்த ஆவி மண்டலம் தடுக்குது. இது என்னுடைய தேசம், நீ என்ன பண்ண உள்ள வரக்கூடாது. அப்ப காவிரிகளுக்கு உதவியாக மிகாவேல் கடந்து வந்து ஒரு யுத்தத்தை நடத்துகிறான். 21 நாள் அந்த யுத்தத்தை நடைமுறைப்படுத்தி அவனை ஜெயித்துட்டு தான் அந்த தேசத்துக்குள்ளாக வருகிறான். வந்து நடக்க போற சம்பவத்தை அறிவிக்கிறான். மீண்டும் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 19 வாசிப்போம். 10-19. ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக 10ஆம் அதிகாரம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பிக் கொள்கிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருகிறான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. இங்க பார்க்கிறோம். மீண்டும் நான் போகிறேன். பெர்சியா ராஜ்யத்தில் காணப்படுற பிறகு ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தி நான் கடந்து போகப்பட வேண்டியது.
ஆனால் மனிதனை விடுதலையாக்குவது, இதை நம்ம சத்தியத்தை சொன்னால் கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சாத்தான் விட மாட்டான். நம்ம ஊழியப்பாக நிறைய பார்க்குறோம். போன வாரம் திண்டுக்கல் போயிருந்தான். எல்லாம் சத்தியத்தை கேட்டு நாளைக்கே சபைக்கு வரல. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரல. சாத்தான் அவனுடைய மனிதனை குருடாக்கி விடுவான், தடைகளை உண்டாக்குவான். ஒன்றும் அவன் ஜெயிக்க போறது கிடையாது. இருந்தாலும் அவன் அப்படி செய்வான். அறிந்து கொள்ளணும். நம் சத்தியத்தை சொல்லுவதனாலே அப்படியே கேட்பாங்க, அப்படியே மெய் மறந்து கேட்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. காரணத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். காலங்காலம் மனிதனோடு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு பட்டணங்களாக இருக்கலாம். இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சாத்தானை நாம் தோற்கடிக்காத வரைக்கும் மனிதனை நீங்கள் விடுதலையாக்கவே முடியாது. அல்ல நாம் செய்யக்கூடிய யுத்தம், நீ எவ்வளவுதான் சத்தியத்தை அறிவித்தாலும் இயேசு அப்படியே கையில காமித்தா கூட நாளை வருவன் எடுத்துள்ளவர்கள் வர முடியாது. சாத்தான் அவனை தடுத்து விடுவான். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நீங்க தானியேல பார்க்கிற பிரகாரம் அந்த தேசத்தோட பட்டணத்தோட பெரிய மீட்பு சொல்லுவதற்காக காவிரியில் வரல. அவன் ஜெபித்தான் அது செய்துடைய ரகசியத்தை சொல்லுவதற்காக தான் வருகிறான். அது கடைசி காலத்தில் சார்ந்த விஷயங்கள். அந்த ரகசியத்தை சொல்வதற்கு கூட அவன் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான். 21 நாள் யுத்தம் செய்கிறான். யுத்தத்தை முறியடித்து ஜெயம் அடைந்த பிறகு உள்ளே வருகிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மீட்பு, ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து வருகைலாம் சாதாரண விஷயம் அல்ல. உடனே இயேசு வானா வந்து வரலாம் முடியாது. அதை சார்ந்த பல யுத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை சார்ந்த சில செயல்களை செய்யப்பட வேண்டும். அது நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் நாம எதிர்பார்க்கிற ஒரு சின்ன மீட்பா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வருகை இருந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாது. அல்லது கிறிஸ்துவனை எதிர்பார்க்கிற இயேசு வானா வரலாம் மாட்டார். வேதத்துல என்ன எழுதியிருக்கிறது, என்ன நடைமுறைப்படுத்தி இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செய்யாத வரைக்கும் இயேசு வரவே மாட்டான். அதே போல ஒவ்வொரு நிகழ்வும் நீங்க ஒரு நன்மை அடைவதாக இருக்கலாம், ஒரு மனுக்குலத்தை கிறிஸ்துக்குள்ள கட்டப்படுவது விஷயமா இருக்கலாம், ஒரு மீட்கும் காரியமா இருக்கலாம், தேவசம் பெற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கலாம், நம் சொந்த வாழ்க்கை நன்மை பெற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சாத்தான் தடுக்கக்கூடியவர். நான் சொல்லுவேன், ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி நம்ம மேலப்பட்டு நான் வேதனைப்பட்டாலும் சாத்தாங்க சந்தோஷம், பெரிய சந்தோஷம். பெரிய விஷயம்லாம் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காலில் ஒரு முள்ளு குத்து ஐயோ அப்படின்னா போதும், அதுவே ஒன்று பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட நிகழ்வை அவன் கையாளக்கூடியவன். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக தெளிவாக நீங்கள் கடந்து போனாதான் ஒரு மீட்பை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம பார்வைக்கு சிந்தைகளுக்கு சரியாக தோன்றுமே தவிர நாம் நடைமுறை நிச்சயமாக படுத்த முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு நிலைகளும் அவன் போராடி யுத்தத்தை நாம் தடுக்கக்கூடியவன். நீ ஜாக்கிரதையாக தெளிவாக கடந்து போனாதான் அவனை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் காலத்துக்கு முன்பு நாம் எந்த ஒரு காரியம் சாதிக்கப்படவில்லை என்று எதிர்பார்த்தாலும் நாம் தேவ சுந்த பாலமாக கடந்து போகப்பட வேண்டும். காலம் கடந்து போன பிறகு அப்படி நடைமுறைப்படுத்த ஈஸியாக இருக்கும். மத்திய 10ஆம் அதிகாரம் 1 வாசம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவர் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பார்த்திலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு எனும் அருகருள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக்கொண்ட யூதாஸ் காரியத்தை என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் ஒரு அதிகாரத்தை பெற்று கடந்து போகப்படுவது
ஒரு பலமுள்ள கிரியை உண்டாகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திற்கு சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்து நாட்கள் வந்தபோது எல்லாம் ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்து சடுத்தே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதும் நினைப்பெற்று அக்னிமயமான ஆவி போல தெரிந்திருக்கிற நாவல்கள் அவளை காணப்பட அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுகைகளின் மேலும் கட்டைகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படுபடிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க பார்க்கிறோம், அதிகாரம் படுத்தாச்சு, அதிகாரம் கிரியை செய்கிறது. பேதுரு நிழல் பட்டா போது என்று எண்ணுகிறார்கள். நாம் இயேசு சூழியத்தில் பார்த்தோம், ஆவி போக மாட்டேது, ஜெபம் பண்ணி பார்க்கிறார்கள். ஆனா இங்கு பார்க்கிறோம், பேதுரு நிழல் பட்டு அநேக வியாதிகள் குணமடைகிறார்கள். உடம்பு நடந்து போகிறார், அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடுகிறது. அல்ல இறை சமூகம் நமக்கு நடைபெறப்படுத்துகிற நிலைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலம் வெளிப்படுவதற்கு முன்பாக நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து நன்மை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கணும். காலங்கள் வெளிப்படும் போது உங்க பேரை கேட்டாக ஓடும். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலங்கள் வெளிப்படுகிறவதற்கும் நாம் அதிகமாக பிரயாசப்பட்டு ஆகப்பட வேண்டும். காலங்கள் வெளிப்பட்டவர் அப்படி ஒரு நிலைகள் அல்ல. நீங்க ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிரி ஊழியர்கள் விசுவாசிகள் பலமுள்ள கிரியெல்லாம் இப்போலாம் அது முற்றுமே இல்லை. அது அவர்கள் இழந்து போயிட்டார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு விசுவாசம் வைராக்கியம் இருந்தெல்லாம் நம்ம எங்க பார்த்தாலும் அந்த கிரியை இருந்துச்சு. அதை இவர்கள் இழந்து போனதுனாலே அது எல்லாம் தடையாகி கிடக்கிறது. மீண்டும் கடைசி காலத்து கடவுள் என்ன பண்ணுவாரு? புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமார்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவான் என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அதை விட்டு விட்டு ஓடி போனார்கள். இங்க பார்க்கிறோம், பவுல் கையில பலம் கிரியை செய்கிறது. இயேசு என்ற பேரை சொல்ற ஆவி ஓடுகிறது, வியாதிகள் குணமடைகிறது, பலமுள்ள அற்புதம் நடக்கிறது. அங்க காணப்படுகிற ஒரு பிரதான ஆசிரியருடைய யூதனுடைய குமாரர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். பவுலை எதிர்கொண்டு அவர்கள் கிரியை செய்தார்களோ அதேபோல இயேசு பேரை சொல்லுகிறார்கள். அந்த ஆவிகள் சொல்லுகிறது, பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்க யார் சொல்ல அடித்து சட்டை கிழிச்சு தொடுத்து விடுங்க. ஆனால் இயேசுவும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
இயேசுவின் பேரை சொல்லுவதனால ஓடும் என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது. யாருக்குள்ளாக அதிகாரங்களும் வல்லமைகளும் நடைமுறைப்படுத்துகிறதோ அவருக்கு அதை செய்தால் அது நடக்கும். அதை இயேசு பேரை சொல்ல நடக்கும் என்பதற்கு பொருந்தாது. ஏன்னா ஆவி மண்டலத்துக்கு எல்லாம் தெரியும். நீங்க யாரு, நான் யாரு, பூமியில் இருக்க எல்லா பேரும் தெரியாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கு பாயிண்ட் டு பாயிண்டா சொல்லுவோம். அது அதனால் இறை சமூகத்துக்குள்ள நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சிலது பொய்யாவும் சொல்லும். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி நிறைய ஊழியம் செய்வாங்க. போய் ஒரு ஆவி ஓட்டும் போது அது தப்பு தப்பா சொல்லுது. அந்த அம்மாவை பற்றி, நீ நேற்று எங்கே படுத்துக்கிறத இங்கே வந்து என்ன போக சொல்ற அப்படி. ஏன்னா ஆவி பண்ணுறதுக்கு எல்லாம் தெரியும். எதை இயேசு பேரை பயன்படுத்துவதனாலே அப்படி போகலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதிகாரங்கள், ஏன்னா இது கொஞ்சம் கிருபையின் காலம் என்பதால கொஞ்சம் வேர் பிரிக்க முடியாமல் இருக்கிறது. இல்லை கிறிஸ்துவோட எல்லா ஏற்றுவதையும் கடவுளுக்கும் தெரியும், ஆவிக்கிற மாட்டவர்களுக்கும் தெரியும். அதான் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தெய்வ சமூகத்தை அவர்கள் முழுவதும் அடைந்து கடந்து போகும்போது ஒரு பலமுறை கிரியைகளை நடைமுறைப்படுத்தினார்கள். அதாவது தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும் போதுதான் தேவ சமூகத்தை நாம நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அதை நடைமுறை ஏன்னா ஆவிக்கிற பலமுள்ள கிரியைகள் இருக்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவு பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இங்க பார்க்கிறோம், ஒரு கல்லறையிலே ஒரு மனிதன் காணப்படுகிறான். அவனை இயேசு தூரத்திலிருந்து பார்த்து அவன் நிலைகளை அறிந்து அவனை விடுதலையாக்கப்பட வேண்டிய ஆசைப்படுகிறான். அப்போ அந்த ஆவியை அதட்டி வெளியே போயிட்டு சொல்லுகிறான், அதை சொல்லுகிற எங்களுக்கு பாதாளத்துக்கு போக சொல்லாதே, நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல போகிறேன்னு சொல்லி ஒரு பேர் என்று என்னன்னு கேட்கிறார். நாங்கள் அநேகரை இருப்பதனாலே அது லேகியோன் என்று சொல்லுகிறது. இப்படி நிறைய ஆவிக்குரிய மண்டலம் கூட்டமா இருக்கும். நம்ம நினைக்கிறப்ப ஏதோ ஒரு ஆவி அல்ல. கள்ளக்குறிச்சி ஒரு டைம்ல ஒரு அம்மா கிட்ட 100 ஆவி இருந்துச்சு. எப்படி நைட்டு 8-7 மணிக்கு பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சா விடிய வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோம். விடிஞ்சுதான் 100 ஆவி போச்சு. ஒன்று வேணா சொல்லிட்டு போவோம். இப்படி இறைமார்க்கம் என்பது ஒரு மனிதனை ஆட்கொள்கிற நிகழ்வு. இறை சமூகம் சாதாரண விஷயம் அல்ல. பல ஆவி மண்டலங்கள் கூட்டமாக மனிதனுக்குள்ளாக வாழ்கிறது, மனிதனை சீரழிக்கிறது. ஆனால் இப்படி நிலைகளாக நாம் ஏதோ ஆவிங்கிறது எடுத்துக்கிட்டு ஏதோ மருத்து போன ஆவிகளை மருத்து போனாலே ஈஸியாக போயிடும், பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கடிமையாக ஜாப் பண்ண ஓடிடும். விற்கிறது ஆவி கொஞ்சம் பலவந்தம் பண்ணும், மாந்திரிக ஆவி இன்னும் பலவந்தம் பண்ணும். இந்த பூமிக்குற ஆவிகளே இப்படி வானத்துல வந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுளுடைய அணுகிறக கடவுளுடைய வல்லமை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. மோசே மரித்து போகிறான். தேவ தூதர் போய் ஒரு பிரதான மனிதன் என்பதால் அடக்கம் பண்ணுவதற்கு போகும்போது அங்க ஒரு தள்ளப்பட தூதருடைய ஒருவன் கடந்து வந்து அதை தொடாது என்று தர்க்கம் பண்ணுகிறான். கர்த்தர் ஒன்று கடிந்து கொள்வார் என்று சொல்லிட்டு அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் பாவம் செஞ்சிட்டீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய அதிபதியுடைய பட்டியலில் நம்ம போயிடுவோம்.
கடவுள் உங்களை பார்த்து வருத்தப்பட முடியும், அழுக முடியும், கண்ணீர் விடுமே தவிர அவன் நீதியிலிருந்து மாறி வரவே முடியாது. ஆனால் இறைவாருக்களும் சொல்லப்படுகிற தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை நியாயப்பிரமாணம் கைக்கொள்ளும் போதுதான் நாம் சரியாக கடந்து போக முடியும். இல்லைன்னா நாம் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் சாத்தான் ஆதி முதல் அந்த முதல் அறிந்திருக்கிறவன், நம்ம எங்கே எப்படி தள்ளலாம் என்றெல்லாம் தெளிவடைந்தவர். அல்ல இறைவன் எவ்வளவு நாம் ஜாக்கிரதையா சரியா இருக்கிறாங்களோ அப்பதான் சாத்தானை தோற்கடிக்க முடியும். இல்லைன்னா என்னதான் பிரயாசப்பட்டு உபவாசித்தாலும் ஜாமனாலும் காத்திருந்தாலும் ஒரு புள்ளியை கூட உங்களை நகர்த்த முடியாது. தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு சார்ந்து நீங்கள் காணப்பட்டாதான் அந்த ஜபங்கள் கேட்கப்படும். தேவனுடைய கட்டளையை கைக்கொள்ளாமல் தெய்வத்திற்கு பிரியமா காணப்படாமல் நீங்க என்னதான் முயற்சித்தாலும் அதை நாம் அடைய முடியாது. ஆனால் இயேசுவுக்கு எதிர்பார்க்கிற யோவான் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிகம் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அதை இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிதா தோட்டக்காரர், கிருஷ்ணர் ஒரு செடியா இருக்கிறார். நீங்க அந்த கொடியா இசைந்திருந்தாலும் நாம் தெய்வம் சொல்றது நல்ல கனிகள் கொடுக்க முடியும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். அதான் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக உயிர் கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையோட வாழ்க்கை அச்சடையாம இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்படாமல் நம்ம தேவசுக்கு நன்மை பெற்றுள்ளோம்னா அடைய முடியாது. ஏன்னா நிறைய விதிகள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஒரு சில நிகழ்வு சாதாரணமாக அடைந்து கொள்ளலாம், ஒரு சில நிகழ்வு நம்ம தேவனுடைய சட்டத்தை அடிப்பதை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அதாவது நிலைகளை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம அடைய முடியாது. ஒரு ஏடிஎம் போனால் என்ன எடுக்கலாம், ஒரு 40,000 50,000 எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. பேங்க் போனால் லட்சக்கணக்கில் எடுக்கலாம். எல்லாமே ஒரு விதிமுறை இருக்கிறது. தெய்வ சொந்தத்தில் எதெல்லாம் சாதாரண பெற்றுக்கொள்ளலாம். சிலது சட்டத்திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினா தெய்வம் நன்மை செய்ய முடியும், இல்லைன்னா நம்ம அடைய முடியாது. இப்படிதான் நம்ம நிறைய வாக்கு பெற்றிருப்போம், அடைய முடியாமல் தவிப்போம். அதாவது தெய்வ சமூகத்தில் எல்லாத்துக்கும் நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதில் நீங்கள் கடந்து போவதை நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவரு பகுதியிலிருந்து கொண்டு வர விஷயம் ஒன்றும் கிடையாது. சாத்தான் கையில் கட்டப்பட்டு இருக்கிற, சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற, சாத்தான் ஆளுகள் இருக்கிறவெல்லாம் அந்த சட்டத்திட்டங்கள் தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா புரிந்து கொள்ளப்படணும். ஏன்னா எப்பயும் இந்த தேசம் கிரைகளை சாத்தான் அடைந்து கொண்டான். அவனுக்கு நம்ம எடுத்து ஆகப்பட வேண்டும், அவனுக்கு நம்ம அடைந்து ஆகப்பட வேண்டும். ஒரு சட்டத்தின் அடிப்படை தான் அவர் செய்து கொடுக்க முடியும். இது சர்வனும் வல்லமை தேவன் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவருடைய கருத்துல இருக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது, அடைந்து கொள்ளலாம். சாத்தாண்ட கருத்துல இருக்கிறத அவர் அப்படி பண்ண முடியாது. அந்த சட்டத்தின் அடிப்படை நாம் ஜெயிக்க முடியும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறித்து போகவும் இல்லை, கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டு இருக்கிறது. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கப்படாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு தேவனுக்கு நடுவே பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற நமக்கு நன்மை செய்வதற்கு ஒரு லேசான காரியம். அது அடைந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தடை? நம்முடைய அக்கிரம பாவங்கள் ஒரு பக்கம் பிரிவினை உண்டாக்குறது.
சாத்தாண்ட கைகளை நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். இயேசு சில சோதனை நாட்கள் சொல்லுகிறான், இந்த உலகம் முழுவதும் கைகள் இருக்கிறது, என்னை விழுந்து நீ பணிந்து கொள், உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற அவருடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் சொல்லுகிற பிரகாரம் மாம்சத்தை தோற்கடிக்கிறான், ரத்தம் என்கிற உறவை பந்தங்களை உருவாக்கி தோற்கடிக்கிறான், அதிகாரங்களை பயன்படுத்தி தோற்கடிக்கிறான், சூழ்நிலையை பயன்படுத்தி தோற்கடிக்கிறான். அதனால் நம்ம தெய்வ சுமத்தை நாம் சரியாக அறிந்து ஓடப்பட வேண்டும். நாம் மாம்சம் எதுவரைக்கும் ஜெயித்திருக்கிறோம், நம்ம சார்ந்திருக்கிற உறவுகளை எதுவரைக்கும் நாம் ஜெயித்திருக்கிறோம், பூமியில வாழ்கிற சூழ்நிலையை நாம் எதுவரைக்கும் ஜெயித்திருக்கிறோம். அப்படி ஜெயித்தாதான் நமக்கு தேவனுக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை உருவாக்க முடியும். அவர் சத்தத்தை நாம் செவி கொடுக்க முடியும். ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்படி காணப்படாமல் நாம் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், உங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நன்மை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. என்ன ஆவிக்கிற மண்டலத்துக்குள்ளே போகல. ஆவிக்கிற மண்டலம் ஒரு பெரிய கடல். 10 நாள் பிரசித்தாலும் பிரசிக்க முடியாது. ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். தேவனத்தில் எப்படி நன்மை பெற்றுக் கொள்வது, சாத்தானை எப்படி தோற்கடிப்பது, அவன் எந்த நிலையில நாம வஞ்சிக்கக்கூடியவன், அல்ல மாம்சத்தை எப்படியாக அவன் தோற்கடிக்கக்கூடியவன், உறவுகளை கொண்டு நாம ஏமாற்றக்கூடியவன், வாழ்கிற வாழ்வாதார சூழ்நிலை வைத்து நம்ம ஏமாற்றக்கூடியவன். இதெல்லாம் பேசிக் உள்ள ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நீங்க ஒன்றொன்றா ஜெயித்து கடந்து வந்தாதான் தேவனுக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா நம்ம அதை அடையவே முடியாது. ஆனால் இறைமார்க்கம் என்பது சத்தியத்தின் பிரகாரம் வாழ்க்கை அடையக்கூடியது, சத்தியமே பிரதாக எண்ணப்படக்கூடியது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை கண்டார்கள். பார்க்கிறோம், ராஜா ஒரு பெரிய கட்டளை நடைமுறைப்படுத்துகிறான். அது தேவனுக்கு விரோதமாக காணப்படுவதனாலே அது தானியேல் சம்மதிக்க மறுக்கிறான். அதனாலே அவனுடைய ராஜரிகம் இழக்க போகிறான், தன் ஜீவனை இழக்க போகிறான். ஆனால் அவன் ராஜாவுடைய பத்திரத்துக்கு ஆணைக்கு அவன் செவி கொடுக்காமல் தேவனை நோக்கி அவன் பார்க்கிறான். ஏதோ அப்ப போய் ஜெபித்ததுனால அவனுக்கு விடுதலை கிடையாது. அவன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு பிரியமா காணப்படுகிறான். தேவனை சார்ந்து ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாம் அப்பதான் போய் ஜெபிப்போம் பிரச்சனை வந்த பிறகு. அதனால நன்மை அடைய முடியாது. ஏதோ ஒரு பலகடை வழியை திறந்து தன் கண்களை ஏறெடுத்ததுனால அவனுக்கு விடுதலை கிடையாது. அவன் அன்பு செஞ்சு போன்ற தேவனை தேடுகிற ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு ஆபத்து காலம் உண்டாகிறது, தேவன் அவனை கூட தப்பிப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது தேவ சமூகத்தில் அவன் தொடர்ந்து கடந்து போகிற, தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதனால்தான் ஒரு ஜெயித்து அடைகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம நிலைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்களோ, நம்முடைய வாழ்க்கையில பள்ளங்கள் மேடுகள் வரும்போது நமக்கு வலதுகரம் கொடுப்பான், நம்மை காப்பாற்ற உதவி செய்வான், தப்பி வைப்பான். ஏதோ நம்ம அப்போ போய் ஜெபம் பண்ணதுனால அப்படிலாம் கிடையாது. நாம் தெய்வ சமூக ஒரு உயிரோட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கப்பட வேண்டும். அப்போது நமக்கு தீமைகளோ தேவன் பாதுகாப்பான். மத்திய 26ஆம் அதிகாரம் 39 வாசிப்போம்.
சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அதன் முடிவில் ஒரு பலமுள்ள தன் மாம்சம் சாத்தான் பயன்படுத்தி தோற்கடிக்க பார்க்கிறான். போய் கெத்செமனிலே ஜெபிக்கிறார், கண்ணீர் விடுகிறான். சீஷர்கள் வந்து பார்க்க எல்லாம் தூங்குறான். தன் சீஷர்கள் சொல்கிறான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனை நாம் ஜெயிக்கிறோம் என்று சொல்கிறார். அதான் ஒரு நாள் என்று சொல்லுகிற 24 மணி நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் நாம் ஆவிக்குள்ளாக தேவ சொந்த கடந்து போகும்போது நம் வாழ்க்கையை சோதனை நாம் ஜெயிக்க முடியும். சோதனை நாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறது. மனிதனால் உருவாக்கலாம், சாத்தானால் உருவாக்கலாம், எந்த ஒரு நிலைகளிலிருந்து நம் வாழ்க்கையில் உண்டாகிற சோதனை நாம் ஜெயிக்க முடியும். தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உறவு இருக்கப்பட வேண்டும், நல்ல ஒரு கணிதருகிற வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். அப்படி கடந்து போகும்போது நாம் சாத்தானை நாம் தோற்கடிக்க முடியும், இல்லைன்னா நம்ம தோற்கடிக்க முடியாது. ஆனால் தேவ சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நடு வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தேசத்தின் வாழ்க்கை, நம்ம சூழ்நிலையை வைத்தவன் பலமாக போராடக்கூடியவன். ஆனால் நாம் தேவனுக்கு நமக்கு என்ன ஒரு ஐக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோங்களோ அவர் நம்மை காப்பாற்றி கொடுப்பார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்று நடக்கிற இப்போ இருக்கிற சோதனையெல்லாம் ஒரு பெரிய சோதனையே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட நாம் பலமுள்ள ஒரு சோதனை நாம் சந்திக்க போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம். அதற்கு நாம் தயாராகப்பட வேண்டும். நீ எப்பயே தேவனை தேடிக்கொண்டால் வருகிற காலத்தில் என்ன பண்ணலாம், பூச்சக்கரம் முழுவதும் கொண்டாட சோதனை நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறது. அதெல்லாம் தெளிவடைந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற விளைவினங்கள் இல்லாமை, வறுமை, கஷ்டங்கள்லாம் இதெல்லாம் எதிர்காலத்துக்கு ஒரு சாதாரண சோதனை தான். இதையெல்லாம் நான் நின்று நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை விட ஒரு பலமுள்ள ஒரு சோதனை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நாம் அதற்கு தயாராக்கி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இப்போ நடைமுறைப்படுத்துகிற சோதனை ஜெயிப்பதற்கும் இனி வருகிற சோதனை ஒரு பெரிய ஜெயத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் சாத்தானை தோற்கடிக்கப்பட வேண்டும். இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜபங்கள், குறைந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் குடும்ப ஜபங்களை நாம் ஏறெடுத்து கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை நாம் அடையணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து முதலாவது பலவான்களை கட்டுங்க, அதன் பிறகு நாம் ஜெயித்து அடைய முடியும். நீங்க பலவான்களை கட்டாம நாம் கடந்து போனால் நாம் அடைய முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் உண்டாகிற இக்கட்டுகள், சோதனை, பிரச்சனை, போராட்டம்லாம் ஒரு 90% எடுத்துக்கொள்ளலாம். சாத்தானுடைய சூழ்ச்சியை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ 10% ஒரு சூழ்நிலை யதார்த்தம் எதிர்பாராத நடக்குமே தவிர பாக்கி 90% சாத்தானால் உண்டாகிற நிகழ்வு. நமக்கு தேவனுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ தேவன் நமக்கு அறிவிப்பார், நாம் தப்பித்துக் கொள்ளலாம். தேவனை நம்ம யுத்தம் செய்வார். அப்படி அறிவிக்கப்படவிட்டால் நம்ம வந்து அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, தேவனை நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நல்ல ஒரு கனிதருகிற வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவுகள் இருக்கப்பட வேண்டும். உறவு என்பது சொப்பன வெளிப்பாடு, தரிசனம், கர்த்தர் சத்தத்தை கேட்கிற விஷயம் தான் உறவு. அதை புரிந்து கொள்ள உறவுன்னு நமக்கு அவருக்கு என்னத்த உறவு நினைக்கூடாது. தேவனுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களை சொப்பன, தரிசனம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு நம்ம காப்பாற்றிக்கொள்ள கடல் உதவி செய்தற்கு ஒரு வெளிப்பாடுகளை உருவாக்கிக் கொள்வதுதான் உறவு என்று சொல்கிறது. ஆனால் தேவனை வெந்தவும் சார்ந்து கடந்து போனால் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதான் விசுவாசமானவர் நமக்கு தான் எதிரி. உலகத்துக்கோ ஜனங்களுக்கோ மற்றவர்களுக்கு அவன் எதிரி கிடையாது, அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மை தான் இரவு போல கண்காணிக்கக்கூடியவர்.
ஏன்னா வெளிப்படத்தில் பார்க்கிறோம், தன் சமூகத்தை குற்றம் சாட்டுவதற்கு இரவும் பகலும் சுற்றி திரிக்கிறான். கரிசிகள் சிங்கங்கள் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். ஆனால் தேவனும் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவனுடைய தந்திரங்களால் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளப்பட்டால் நாம் அவனை தோற்கடிக்க முடியாது. அதனால் அவன் மாம்சத்தை பயன்படுத்திக் கொள்கிறான், நம்மை உறவுகளை பயன்படுத்திக் கொள்கிறான், நம்முடைய சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்கிறான். மூன்றும் அவனுக்கு ஒரு மைய பொருளை எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு, விடுதலாக்கிக் கொள்வதற்கு தேவனுடைய சமூகம் நமக்கு முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு தேவசம் தேடுகிறோம், தேவன் நமக்கு அறிவித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், தேவனை யுத்தம் செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதனால் முதலாவது நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஆவிக்குரிய மண்டலங்களை நாம் அழிக்கப்பட வேண்டும். வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. 50-54 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஒரு பெரிய பேரிழிவை நடைமுறைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பு நாம் ஆயத்தமாகி நாம் தேவசபை சார்ந்து ஒரு கனிப்படுக்கிறவர்களை இருந்து நாம் ஒரு விழிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உருவாக்கி கொள்ள முடியாது. தேவன் நமது கேட்டு கருத்து வார்த்தையை ஆசிரியப்பாராக. ஆமாம்.